நம்ம சீமானா இது? இப்படி ஒரு சீமானா நான் பார்த்ததே இல்லை. எஸ், அப்படிதான் இருந்துச்சு இந்த காட்சியை பார்க்கும்போது. நம்ம டைரக்டர் இமயம் பாரதிராஜா அவர்களோட மறைவு வந்து ஒட்டுமொத்த திரையரங்கம் மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த ரசிகர்கள் மட்டும் இல்லாம, இந்தியாவே வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னதான் வயது முதிர்வடைஞ்சு அவர் இறந்து போனாலும் அவரோட படைப்புகள் இருக்குல்ல, இன்னைக்கும் ஒரு ஸ்டூடியோக்குள்ள இருக்கிற அந்த சினிமாவை வந்து வெளி உலகத்துக்கு, ஐ மீன்ஸ் ஒரு கிராமப்புறங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த மிக முக்கியமான ஆளுமை வந்து நம்ம பாரதிராஜா சார் தான். அவரோட பட்டையிலிருந்து வந்தவங்க தான் நிறைய பேரா இருக்கலாம். பாக்கியராஜா இருக்கலாம், நம்ம பாரதி பண்றவங்க நிறைய எக்ஸட்ரா டைரக்டர்ஸ் நிறைய வந்திருந்தாலும் அவர் இறந்து போன அந்த வீட்டுல நின்று சீமான் அழுத அந்த காட்சி இருக்குல்ல, அது இணையத்துல இப்போ ரொம்ப வைரலாகும், ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து சீமான் அவர்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அதுல மிக முக்கியமான ஆளுமைகள் வந்து 2 பேர். அதுல ஒண்ணு மணிவண்ணன், இன்னொன்னு வந்து பாரதிராஜா சார். எஸ், 2 பேருமே உயிரோட இருக்கிற காலங்கள்லயே அந்த நாம் தமிழர் கட்சி மீட்டிங்ல இல்ல ஸ்டேஜ்ல பேசும்போது அவங்க ஓப்பனா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு நாங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் இல்ல நாளைக்கு நான் செத்ததுக்கு அப்புறமும் என்னோட உடல்ல இந்த அதாவதுன்னா அந்த நாம் தமிழரோட கொடி, அந்த சிங்கம், அந்த புலிப்படம் பதிக்கப்பட்ட அந்த கொடியை போற்றி தான் புதைக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா அவங்க ஸ்டேட்மெண்டே கொடுத்திருந்தாங்க. உயிரோட இருக்கும்போது அவங்க தெளிவா இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க இறந்து போன காலகட்டத்துக்கு பின்னாடி எங்க உடம்புல இந்த புலிக்கொடியை வந்து பதிக்கப்பட்டதை எங்களோட உடம்புல பதிக்க வச்சுதான் அதை புதைக்கவே செய்யணும். கடைசியா பாரதிராஜா அவரோட மறைவுக்கு வந்து அவரோட அந்த இறுதி சடங்குகள் பண்ணும்போது கடைசியா அந்த வீர வணக்கம், நாம் தமிழர்களோட வீர வணக்கமும் அந்த கொடியும் செலுத்தி தான் அவங்களை அந்த அந்த குழியிலேயே வந்து அவர் அடக்கம் பண்ணாங்க. இதே மாதிரிதான் மணிவண்ணன் சாருக்கும் அவரும் அப்படித்தான் சீமான் மேலையும் நாம் தமிழர்கள் மேலையும் இலங்கை தமிழர்கள் மேலையும் அவ்வளவு ஈடற்ற அன்பு கொண்ட அந்த பாசத்துக்காக அவங்களோட அரசியல்லையும் சரி, சினிமா துறையிலும் சரி, படப்பிடிப்புகளையும் சரி, அவங்க கொடுத்த அந்த படைப்புகளையும் சரி, எல்லாத்துலயுமே அவங்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனா சீமான் வந்து எவ்வளவோ பேரோட நெருக்கமான அந்த அவரோட இறப்புகள் பார்த்திருக்கோம், இல்ல அவங்களோட வழி நிறைஞ்ச காட்சிகள் பார்க்கும். அப்பெல்லாம் பெருசா கலங்காத சீமான் வந்து பாரதிராஜா அவரோட அந்த மறைவுக்கு அவர் வீட்டு வாசல் என்னன்னு அந்த கலங்கின காட்சி இருக்குல்ல, அது உண்மையிலே பார்க்கும்போது எல்லாருக்குமே அது ஒரு பெயின்ஃபுல் மூமெண்டாவே இருந்துச்சு. ஸோ அதனால சொன்னது அவருக்கு வந்து சினிமா கருவி ஏகப்பட்ட பேர் ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருந்தாலும் இந்த 2 நபர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. நான் சொன்ன மாதிரி மணிவண்ணன் சார் வந்து, இன்னொன்னு வந்து நம்ம பாரதிராஜா சார். 2 பேருமே அரசியல்ல சீமானுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்களோட அரசியல் ஸ்டேஜ்லயே போய் பேசவும் செஞ்சாங்க. அதனாலதான் அந்த பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டை வெளிப்படுத்தினாரோ என்னமோ எனக்கு தெரியல. அந்த காட்சியை பார்க்கும்போது இதை பத்தி நான் பேசணும்னு தோணுச்சு. அதனாலதான் ஸோ சீமான் அவர்களை பிடிக்கும் பிடிக்கலங்கிறது 2வது விஷயம். பட் அவரோட அந்த ஏன்னா ஒருத்தங்க மேல அன்பு அளவு அதிகமா இருந்தாதான் ஒரு ஓப்பன் இடத்துல நம்மள அறியாம கண் கலங்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கண் கலங்கினதை அந்த வெளிப்படுத்துறதுக்கு அந்த சீமான் அழுகின அந்த காட்சி. நன்றி, வணக்கம்.